ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாளாக வீடியோ போட முடியலைங்க. ஸோ இந்த கிளைமேட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா உடம்பு ரொம்பவே முடியல. கோல்டு, ஃபீவர் அப்படின்னு சரியாகவே வீடியோ போட முடியல. ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு சூப்பரான ரெசிபியோடு வந்திருக்கேன். ஸோ இன்றைக்கி வந்து பேக்கரி ஸ்டைலில் ஒரு ஃபுட்டிங் கேக் வந்து எப்படி ரெடி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ரொம்பவே சிம்பிளாக ரொம்ப ரொம்ப டேஸ்டியான இந்த கேக் ரெசிப்பியை வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஸோ இப்போ வந்து நான் வந்து ப்ரெட் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து ஹோம்மேட் ப்ரெட்டாக இருந்தாலும் சரி, இந்த பேக்கரியில் வாங்குறீங்க இல்லையா, ஸோ அந்த மில்க் ப்ரெட்டாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் எடுத்துக்கோங்க. ஸோ ப்ரெட்டை வந்து இந்த மாதிரி டோஸ்டெல்லாம் எதுவுமே பண்ண வேண்டாம். ஒரு மிக்ஸி ஜாரில் ப்ரெட்டை வந்து இந்த மாதிரி பிச்சு போட்டு நம்ம வந்து அதை வந்து ப்ரெட் க்ரம்ஸ் மாதிரி ரெடி பண்ணி எடுத்துக்க போகிறோம். இந்த ப்ரெட்டோட அளவுகள் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ இருக்குது அப்படின்னா, ஒரு பேக்கெட்டில் முழுசாக ஒரு 4 ப்ரெட் மட்டும் விட்டுட்டு மீதி எல்லா ப்ரெட்டும் எடுத்திருக்கேன். அதை நம்ம வந்து தூள் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம வந்து அளந்து எடுத்துக்கலாம். மொத்தம் வந்து ஒரு 190லேருந்து ஒரு 200 கிராம் அளவுக்கு ப்ரெட் வந்து எடுத்திருக்கேன். இதை வந்து நீங்கள் ரொம்ப நேரம் வந்து மிக்சியில் வந்து பொடியாக எடுத்துக்கக்கூடாது. ரொம்ப நேரம் அடித்து எடுத்தீங்க அப்படின்னா ப்ரெட் வந்து ஒரு மாதிரி கொல கொலன்னு ஒரு மாதிரி ஆகிடும், பிசு பிசுன்னு. அந்த மாதிரி பண்ணக்கூடாது. ஜஸ்ட்டு நீங்கள் பல்ஸ் மோடில் வச்சு லைட்டாக ஒரு 2 செகண்ட் மட்டும் அடித்து நல்லா உதிரி உதிரியாக பவுடர் மாதிரி இருக்கணும். அந்த மாதிரி எடுத்துக்கோங்க ரெடி பண்ணி. இப்போ பாருங்கள், நான் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த ப்ரெட்டை வந்து ஒரு பவுலில் போட்டு நான் வந்து வெயிட் வந்து போட்டு காட்டுறேன். ஒரு 190 கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேன். நீங்கள் 200 கிராம் அளவுக்கு கூட ப்ரெட் வந்து எடுத்துக்கலாம், இந்த மாதிரி தூள் பண்ணி. இப்போ ஈரம் இல்லாத ஒரு பவுல் எடுத்திருக்கேன். அதில் வந்து 4 முட்டை வந்து உடச்சி ஊற்றிக்க போகிறேன். முட்டையை வந்து வெள்ளைக்கருவோ மஞ்சக்கருவோ தனியாக பிரிக்க வேண்டாம். ரெண்டையுமே சேர்த்து ஒரு பவுலில் வந்து நீங்கள் வந்து இந்த மாதிரி முட்டையை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ பவுல் வந்து ஈரம் இருக்கக்கூடாது. முட்டையும் ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணும். அப்போ தான் வந்து நமக்கு நல்லா எக்கு வந்து பீட் ஆகி நல்லா வந்து ஒரு ஃப்ளஃபியாக கிடைக்கும். நீங்கள் ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து வைக்கிறீங்க அப்படின்னா ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடியே வெளியில் வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். கூலிங்காக இருக்கும்போது யூஸ் பண்ணிங்க அப்படின்னா கேக் வந்து சாஃப்டாக வராது, கேக் ஹார்டாகிடும். ஸோ அந்த டிப் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து எடுத்து வச்சுருக்க முட்டையை நான் வந்து பிளெண்டர் யூஸ் பண்ணி நல்லா வந்து பீட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். முட்டையை வந்து ஒரு 2 நிமிஷம் நல்லா அந்த நுரை வர அளவுக்கு அடித்து எடுத்துக்கலாம். இப்போ இது கூட வந்து சுகர் வந்து சேர்த்துக்க போகிறேன். இதோட அளவுகள் எல்லாமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. சர்க்கரையை வந்து 3ஆக பிரித்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து எக்கு வந்து நல்லா வந்து பீட் ஆகிற வரைக்கும் சர்க்கரை வந்து நல்லா கரைஞ்சி வரணும். ஸோ அது வரைக்கும் நல்லா அடித்து எடுத்துக்கோங்க. நம்ம முட்டை வந்து எந்த அளவுக்கு அடித்து எடுக்கிறோமோ ஸோ அந்த அளவுக்கு கேக் வந்து நமக்கு நல்ல சாஃப்டாக கிடைக்கும். பாருங்கள், அந்த வந்து இந்த மஞ்சள் நிறமாக இருந்தது நல்லா மாறி நல்ல ஒரு வெள்ளை கலராக வரணும். ஸோ அந்த அளவுக்கு முட்டையை வந்து நல்லா அடித்து எடுத்துக்கலாம். இப்போ இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் வந்து மில்க் எசன்ஸ் சேர்த்துருக்கேன். ஸோ மில்க் எசன்ஸ் சேர்த்தும் போது டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். அதை சேர்த்துட்டு லைட்டாக வந்து ஒரு மிக்ஸ் மட்டும் கொடுத்து எடுத்துக்கலாம். ரொம்ப ஓவராக அடிக்க தேவையில்லை. லைட்டாக வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ முட்டையை நம்ம வந்து நல்லா அடித்து எடுத்தாச்சு. ஸோ இந்த அளவுக்கு நல்லா க்ரீமியாக இருக்கணும். அப்போ தான் வந்து நமக்கு கேக் நல்லா சாஃப்டாக வரும். முட்டை வந்து நம்ம எடுத்ததை விட நல்லா 2 பங்கு 3 பங்கு நல்லா வந்து பொங்கி வரணும். அப்போ தான் வந்து கேக் வந்து நமக்கு நல்லா சாஃப்டாக கிடைக்கும். நிறைய பேர் கேட்குறீங்க, கேக் வந்து சாஃப்டாக வர மாட்டேங்குது, ஹார்டாக இருக்குது அப்படின்னு. ஸோ நீங்கள் வந்து முட்டையை நல்லா பீட் பண்ணி எடுக்கணும். அது மட்டும் இல்லாமல் நல்லா எல்லாம் ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணும். இப்போ வந்து ப்ரெட் க்ரம்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். அது கூட வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா வந்து சேர்த்துருக்கேன். மைதா வந்து எதுக்கு சேர்த்துறோம் அப்படின்னா, அப்போ தான் அது வந்து அந்த ப்ரெட்டு வந்து அது நல்லா வந்து ஒரு கோட்டிங் மாதிரி நமக்கு கொடுக்கறதுக்காக தான் அந்த மைதா. அது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா இது சேர்த்துட்டு நல்லா கையிலையே நீங்கள் நல்லா அதை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ கையிலையே நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு இப்போ இதை வந்து தனியாக வச்சுக்கலாம். இது கூடவே நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துருக்கேன். ஸோ இந்த கேக்குக்கு வந்து அந்த ஏலக்காயோட ஃப்ளேவர் தான் ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம பேக்கரியிலேயே வாங்கும்போது பார்த்திங்கன்னா அந்த ஏலக்காயோட ஸ்மெல் தான் நல்லாயிருக்கும். ஸோ ஏலக்காய் தூள் வந்து சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக 1 டீஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்து அது கூட ஒரு 7-8 ஏலக்காய் சேர்த்து நீங்கள் வந்து மிக்ஸி ஜாரில் பொடி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வந்து முட்டையை அடித்து வச்சுருக்கோம் இல்லையா, அது கூட இந்த ப்ரெட் க்ரம்ஸை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரே நேரத்தில் எல்லாமே சேர்த்தாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது மிக்ஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போதே பார்த்திங்கன்னா முட்டை வந்து இந்த அளவுக்கு நமக்கு நல்லா வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி வாட்டர் கன்சிஸ்டன்சியில் இருக்குல்லையா, இப்போ வந்து நம்ம வந்து அதை சேர்க்க
இதோட அளவுகள் வந்து அப்படியே குறையும். இப்போ வந்து நல்லா பொங்கி இருக்கிறது நல்லா வந்து குறைஞ்சி வர மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா நீங்கள் பயப்பட வேண்டாம். ஸோ அதோட பதம் வந்து அப்படி தான் இருக்கும். இப்போ இந்த பவுலில் வந்து ஒரு பாதி அளவுக்கு வந்து வந்துடும். நம்ம வந்து அதை வந்து மிக்ஸ் பண்ண இப்போ அதை மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ ஒரு 110 ml அளவுக்கு வாசனை இல்லாத எண்ணெய் எடுத்திருக்கேன். அது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் வந்து எடுத்திருக்கேன். ஸோ இது ரெண்டையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அந்த பேட்டர், அதில் வந்து இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அதை வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து நான் சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த நெய் எண்ணெய் இது எல்லாமே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பேட்டரோட நல்லா மிக்ஸ் ஆகி வரணும். அதுக்காக வந்து ரொம்ப ஓவராக போட்டு மிக்ஸ் பண்ணாதீங்க. அப்படி மிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா அந்த எக்கில் இருக்க ஃபோம் போயிடும், கேக் வந்து ஹார்ட் ஆகிடும். அதனால் மிக்ஸ் பண்ணும்போதுமே நம்ம கேக் ரெடி பண்ணும்போது ரொம்ப மெதுவாக மிக்ஸ் பண்ணணும். ரொம்ப கரண்டி வச்சு நீங்கள் கிண்டுனீங்க அப்படின்னாலும் கேக் உங்களுக்கு சாஃப்டாக வராது, ஹார்டாக தான் வரும். ஸோ இப்போ சேர்த்தது எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. நான் வந்து பட்டர் பேப்பர் போட்டு ஒரு டின் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். பாருங்கள், இந்த அளவுக்கு வந்து இருக்கணும். அப்போ தான் வந்து நம்ம கேக் வந்து நல்லா சாஃப்டாக நல்லா ஃப்ளஃபியாக சூப்பராக இருக்கும். இப்போ ரெடி பண்ணி வச்சுருக்க டின்னில் வந்து இதை மாற்றிட்டு நான் மேலே வந்து கொஞ்சமாக முந்திரி வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். நீங்கள் வந்து பெருசாக கட் பண்ணி சேர்க்கும்போது இது சாப்பிட்றதுக்கு ஒரு மாதிரி இருக்கும். இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்திங்க அப்படின்னா சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம கேக் சாப்பிடும்போது அது கடிச்சு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். நீங்கள் முந்திரி, பாதாம், பிஸ்தா அது உங்களோட விருப்பம் தான். எது வேணாலும் இந்த மாதிரி நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம். சாப்பிடும்போது டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ இதை வந்து நம்ம வந்து ப்ரீஹீட் பண்ணி வச்சுருக்கேன் ஓடிஜியை ஒரு 10 நிமிஷம் ப்ரீஹீட் பண்ணதில் ஒரு 35 நிமிஷம் மட்டும் நீங்கள் பேக் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா சூப்பரான கேக் வந்து ரெடி ஆயிரும். இது வந்து பேக்கரி ஸ்டைலில் நம்ம வந்து புட்டிங் கேக் வந்து வாங்குவோம் இல்லையா, ஸோ அதே டேஸ்ட்டில் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபி வந்து உங்களுக்கு பிடிக்கும். வீட்டில் வந்து குழந்தைங்க ஏதாவது கேக் கேட்குறாங்க அப்படின்னா ரொம்ப ஹெல்த்தியாக இந்த கேக் வந்து நீங்கள் வந்து ரெடி பண்ணி கொடுத்துடலாம். ரொம்ப ரொம்ப கம்மியான இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு ரெடி பண்ணிடலாம். டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த கேக்கெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு நீங்கள் எனக்கு வந்து உங்களோட ஃபோட்டோஸ் வந்து சென்ட் பண்ணிங்க அப்படின்னாலும் நான் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருப்பேன். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு ஃபோட்டோ வந்து சென்ட் பண்ணுங்கள். நம்மளோட பேஜில் வந்து நான் அதை வந்து அப்லோட் பண்ணுவேன். ஸோ இப்போ நான் வந்து கட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குது அப்படின்னு. ஸோ இதோட அளவு வந்து பார்த்திங்கன்னா வெயிட் வந்து 500 கிராமுக்கு மேலே இருந்துச்சு. நீங்கள் ஒரு 1/2 kg வந்து ரெடி பண்ணுறீங்க அப்படின்னா தாராளமாக இதை ரெடி பண்ணலாம். நீங்கள் ஒரு ஹோம் பேக்கராக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு புட்டிங் கேக் ஆர்டர் வருது அப்படின்னா இதை ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு மறக்காமல் சொல்லுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப்